நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டெக்னிக் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து டவுனில் வச்சுக்கோங்க. டவுனில் வச்சுட்டு நம்ம நீடிலில் வந்துட்டு த்ரெட்டு மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே கொண்டு வாங்க. இப்படி கீழே கொண்டு வந்து இது பண்ணிங்கன்னா எப்படி ரோல் ஆகி அது வருதுங்கிறத பாருங்கள். நூல் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர்றப்ப இந்த நூலும் இந்த ஊசியில் வர நூலும் ஈவனாக அப்படி வரணும். நான் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பட் நான் வந்து நூலை வந்து பாருங்கள் இப்படி இழுக்கிறேன். ரெண்டு ஈவனாக வந்தால் தான் ஸ்டிச்சஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி லூப் அடிக்காமல் நல்லாயிருக்கும். இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பேப்பரில் தையல் போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நியூஸ் பேப்பரில் வந்து எப்படி வந்து தையல் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதே நியூஸ் பேப்பர்லேயே த்ரெட்டு வச்சு எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.